ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் செகண்ட் டிவிஷனில் கேட்டிருந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3 மார்க்கில் கேட்டிருந்த கொஸ்டின் நம்பர் 37 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x - 5 அண்ட் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன ஃபில் பண்ணிச்சிருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருந்திருந்தா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த 4x - 5 கிடச்சிருக்கும். அதில் எஃப் ஆஃப் 2 அதாவது எக்ஸ்க்கு பதில் 2 போட்டிங்கன்னா 1 கிடச்சிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் கொஸ்டின், ரைட் தானே? இப்போ பாருங்கள், எஃப் டேஷ் இருக்குது, உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். அப்போ டேஷை ரிமூவ் பண்ணணும்னா இந்த டேஷோட மீனிங் என்ன? டிஃப்ரென்ஷியேஷன். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணால் எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரிமூவ் ஆகும்? இன்டகிரேட் பண்ணால் தான் ரிமூவ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க, இன்டகிரேட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம். இன்டகிரேஷன் ஆன் போத் சைட். இப்போ ரெண்டு சைடு நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த டேஷும் இந்த இன்டகிரேஷனும் எலிமினேட் ஆயிரும், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஈக்குவல் டு இதை நீங்கள் இன்டகிரேட் மறக்காமல் டிஎக்ஸ் போட்டுருங்க, போட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த டிஎக்ஸ் இந்த டேர்முக்கு போகும், இந்த டேர்முக்கு போகும், ரைட்டா? இங்கே ரெண்டு டேர்ம் இன்டகிரேஷன் இருக்குது. அப்போ 4x dx வரும். இன்டகிரல் 4x dx பார்த்தீங்கன்னா 4 கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். x dxன்னு வரும். x dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 as per law x⁴n law யூஸ் பண்ணி. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -5 கான்ஸ்டன்ட், வெறும் dx மட்டும் தான் போகும். 5 கான்ஸ்டன்ட் -5 கான்ஸ்டன்ட். dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x. இன்டகிரல் dx வேல்யூ இஸ் x. ஸோ -5x + c. நார்மலாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்க்கணும் +c. ஸோ இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர். இது 2, 4 வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 2x² - 5x + c. பட் பர்டிகுலராக அந்த ஃபங்க்ஷன் வேணுங்கிறதுனால கான்ஸ்டன்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ எஃப் ஆஃப் சி வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1. இதோட மீனிங் என்ன? ஃபங்க்ஷனில் எக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா 1ன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதில் போய் நீங்கள் எக்ஸ்க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும் பாருங்கள், 2 × 2² - 5 × 2 + c ஈக்குவல் டு 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 2² 4, 4 × 2 8, 8 - 10 + c ஈக்குவல் டு 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -2 - 2 அந்த சைட் பண்ண +2, தர்ஃபோர் c வேல்யூ இஸ் 3. ஸோ பர்டிகுலராக அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் என்னவா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். ஸோ இதில் போய் ஃபைனலாக இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. தர்ஃபோர் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் 2x² - 5x + 3. ஒரு சின்ன ஐடியா, டேஷ் இருக்குது, டேஷை எலிமினேட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேஷ்ங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன், எலிமினேட் பண்ணதுக்கு இன்டகிரேட் பண்ணால் எலிமினேட் ஆயிரும். ஃபைனலாக இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி வேல்யூக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இந்த சி வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் போய் என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிடணும். Thanks for watching.